அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா தனுசு ராசி. தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் முடிய தனுசு ராசிக்குரிய நட்சத்திரங்கள். ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே அவங்களோட ராசியின் அதிபதியை பொறுத்து தாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறுபடும். அப்படியே தனுசு ராசியோட அதிபதி பார்த்திங்களா குரு பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. இந்த தனுசு ராசிக்காரரோட இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள், இந்த 2025 முடிய போகிறது, 2026 பிறக்க போகிறது. இந்த மாதத்தில் இவங்களுக்கு 2025 மார்கழி மாதத்தில் இந்த கடைசி வாரத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, மேலும் அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம அவங்களோட குணங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதங்கள்லேயே மார்கழி மாதம் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை பார்ப்போம். இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையில் வீர செயல்களை செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர். அவங்ககிட்ட எண்ணற்ற ஆற்றல் ஆர்வமும் நிறைந்திருக்கும். இதனால் வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு கூட பதில் தேடவும் அவங்களுக்கு ஊக்குகிறது. மேலும் இந்த தனுசு ராசிக்காரருக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அப்படின்னா பயணம் செய்வது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்க. அதே மாதிரி அந்த பயணம் செய்யும் இடங்களை பற்றி ஆராய்வதுமே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். மேலுமே அவங்க அறியாத விஷயங்களை கூட, பல பேருக்குமே தெரியாத விஷயங்களை கூட கண்டறிய பூமியோட ஒவ்வொரு மூலையிலும் சென்று தங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியை அதற்காகவே செலவிடுவாங்க. தனுசு ராசிக்காரர் ஒரு நேர்மையான நபராக இல்லை அப்படின்னா கூட இந்த விதமான எந்த ஒரு செயல்களிலுமே ஈடுபட மாட்டாங்க. தன்னை வைத்து அவங்களோட உள்குணங்கள் அறிந்து கொள்ளலாங்க. அவங்களோட தன்னிச்சையான குலத்தாலும் அவங்களோட குழந்தைத்தனமான செயல்களாலுமே எப்போதுமே அவங்க ரொம்ப உற்சாகத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரருக்கு பார்த்திங்களா நண்பர் கூட்டம் அதிகம்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசிக்காரர் பார்த்திங்களா அனைவரிடத்திலுமே ரொம்ப சகஜமாக பழகுவாங்க. ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம சகசமாக பழுவாங்க. மேலுமே இவங்க எல்லாத்துட்டையுமே பாசமாக இருப்பாங்க. அதிக பண்பு உள்ளம் கொண்டவர்களாக இருக்குவாங்க. அவங்களோட நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களையுமே அனைவருமே விரும்புவாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த தனுசு ராசிக்காரர் அங்கே இருந்தாங்க அப்படின்னா அந்த இடமே அவங்களோட செயலால் களை கட்டும். பயணம் செய்ய அனைத்து சிறந்த இடங்களையுமே அறிந்திராத தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களை நாம் விரிவாக பார்க்க போகிறோங்க. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன யோகங்கள் காத்திருக்கு, தனுசு ராசிக்கு வீடு, நிலம், சொத்துக்களை குவிக்கும் யோகமானது அதிர்ஷ்டம் மேலே அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கொட்டப்போகுது. மாதங்கள்லேயே சிறந்தது மார்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மார்கழி மாதமானது ரொம்ப முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக அமைய போகுது. 2025 வருடத்தின் இறுதி, 2026 வருடத்தின் தொடக்கம் ஆகிய இரண்டு முக்கிய நிகழ்வுகளுமே இந்த மார்கழி மாதத்தை தான் நிகழவே இருக்கு. மார்கழியை தெய்வங்களோட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. இதில் கிரக நிலைகளில் பல்வேறான மாற்றங்கள், சில முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே இது நடக்க காத்திருக்கு. இது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தினா கூட நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை பார்ப்போம். 22/12/2025 அன்று சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க. அதே போல் 25/12/2025 அன்று புதன் பகவான் விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு பேச்சாக இருக்கிறாரு. 11/1/2026 புதன் தனுசு ராசியில இருந்து மகரத்துக்கும், செவ்வாய் பகவான் 14/1/2026 தேதி தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்குமே பேச்சாக இருக்கிறாரு. மேலுமே 19/12/2025 அன்று அனுமன் ஜெயந்தி, 20/12/2025 அமாவாசை, மேலுமே 30/12/2025 அன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி, 3/1/2026 ஆருத்ர பௌர்ணமி, 14/1/2026 போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகளுமே இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கு. அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷந்தாங்க. இந்த வருடம் இது பார்த்திங்களா கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை பார்ப்போம். தனுசு ராசி லக்கணத்திற்கு உங்களோட ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதமே இந்த மார்கழி மாதங்க. இந்த மாதத்தில் ஏராளமான நன்மைகள் கிடைக்க போகுது. புதிய சொத்துக்கள் வாங்கும் மாதமாக
சிறப்பாக உங்களுக்கு அமைய போகுது. ஜென்ம ராசியில் பாக்கியாதிபதியான சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளாகவே இடமாற்றம் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அவை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் யோகமே ஏற்படும். நல்ல பதவிகள் எல்லாமே கிடைக்க போகுது. கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வேலை செய்யும் நிலை நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் சந்திக்கும் நிலை இருந்திருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. மேலுமே இனி அந்த நிலைமை எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த மாதிரியான வேலைகள் உங்களுக்கு அமையும். செவ்வாய் பகவான் ஜென்ம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே புகழ் மேலே புகழாக கிடைக்கும். நீண்ட நாளாகவே காத்திருக்கிறவங்களுக்கு சிகிச்சை இயற்கையாக குழந்தை பேரு கிடைக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கடந்த கால நஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். நல்ல நன்மையான திட்டங்கள் எல்லாமே உருவாகும். கடல் கடந்து புகழ் கிடைக்கும். பாக்கியமானது இந்த டைமில் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே கடல் கடந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்குமே கணினி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கை நிறைய காசு உங்களுக்கு கிடைக்கும். கடல் கடந்த பயணம் கௌரவமாக உங்களுக்கு அமையும். மேலுமே நீங்கள் தினமுமே குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். திருமண யோகம் மறுமணமாக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி நீண்ட நாளாகவே தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். யோகமானது ஏற்பட போகுது. வியாழக்கிழமை தோறுமே குலதெய்வத்தை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோமா பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்வது பெரும் ஏற்றத்தை உங்களை வாழ்க்கையில் கொடுக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு சந்தோஷமான சூழலானது அமையுங்க. காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் உங்களுக்கு ஏற்படும். சமுதாயத்தில் கௌரவமான வாழ்க்கையை நீங்கள் அடைய போகிறீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும் யோகமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களோட திறமை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோமா நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவ படத்தை மறக்காமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் யோகமான மாதமாக அமைய போகுது. பாக்கியஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்க பாக்கியாதிபதி சூரியன் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். அதே மாதிரி பெரியவங்களோட ஆதரவுமே கிடைக்கும். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயும் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால மனதில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவான ஒரு மனநிலையானது இருக்கும். பூர்வீக சொத்து உங்களோட கைவசமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. மேலுமே நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிந்து நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்படும். உங்களோட திறமையால் நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே நடத்தி நீங்கள் இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க. அல்லது உங்களோட அந்தஸ்தானது உயரும். எடுத்த வேலைகளில் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக அமைய போகுது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட பாராட்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. குழந்தைகளால் பெருமை ஏற்படுங்க. டிசம்பர் 26 முதல் உங்களோட செயல்பாடுகளில் விவேகம் இருக்கும். முடியாத பிரச்சனைகள் எல்லாமே விலகி எதிர்பார்த்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் ரொம்ப அக்கறை அதிகரிக்கும். விவசாயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமையானது ஏற்படுங்க. மேலுமே சந்திராஷ்டமம் ஜனவரி 4, 5 அந்த நாளில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தோமா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதற்காகவும் காத்திருக்காம எடுத்த வேலையை முடிப்பதில் உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட லாபாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விவாகரத்து வரை சென்றவங்க கூட மனம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தம்பதிக்குள்ள பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் இணக்கம் ஏற்படும். தொழிலில் லாபம் இல்லை, வியாபாரத்தில் நஷ்டம் அப்படிங்கிற நிலை எல்லாமே மாறப்போகுது. மனதில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சங்கடமே நீங்கும். உங்களை நம்பி வரவங்களுக்கு உதவி செய்ய அளவுக்கு உங்களோட நிலையானது உயரும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
செல்வாக்குமே சிறப்பாக இருக்குங்க. புதிய முயற்சியை ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றி கொடுக்கும். பொன் பொருளுமே சேரும். சில பேர் புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீங்க. எடுத்த வேலைகளை எல்லாமே நடத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் காளியம்மனை வழிபடுங்க. சங்கடங்கள் அனைத்துமே விலகி உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சரியான புரிதலும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் நிலையில் இதுவரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். செல்வாக்குமே அதிகரிக்குங்க. நடக்கவே நடக்காது அப்படின்னு கைவிட்ட வேலைகளுமே இந்த நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சகாய ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதோட யோகக்காரகன் ராகுவும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட பலம் அதிகரிக்கும். மன வலிமையுமே ஏற்படுங்க. எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் வகையில் அமையும். உங்களோட செல்வாக்குமே அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை. தொழில் நிறுவனம் நடத்துகிறவங்களுக்கு பணியாளர்களோட ஒத்துழைப்புமே கிடைக்கும். மேலுமே இது பார்த்திங்களா, உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமை புத்திசாலித்தனமே சொல்லலாம். உறவினர்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் அக்கறை கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.